ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல். இவற்றை முயல்க. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 92 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள். பின்வரும் படங்களை கவனித்து நேரிய கோண இணையின் மற்றொரு கோணத்தை காண்க. இப்போ பாருங்கள், இது 3 படம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் காடு இருக்கும், ஒரு பிரமிடு இருக்கும், இதில் ஒரு இலை கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கோணங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போது இதுக்கு நேரிய இணை கோணம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள கோணம்னு எழுதிக்கோங்க. இல்லைன்னா தரப்பட்ட கோணம் இஸ் ஈக்குவல் டு 84 டிகிரி. அது நேரிய கோணம்னா 180லேருந்து நீங்கள் கழிச்சிடணும். அப்போது தேர்ஃபோர் நேரிய கோண இணையின் மற்றொரு கோணம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கழித்தல் 84 டிகிரி இஸ் ஈக்குவல் டு கழிச்சிங்கன்னா 96 டிகிரி. அப்போ இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 96. அதுக்கப்புறம் ரெண்டாவது தரப்பட்ட கோணம் இஸ் ஈக்குவல் டு 86 டிகிரி. அதே மாதிரி தான் இதுக்கு. தேர்ஃபோர் நேரிய கோண இணையின் மற்றொரு கோணம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கழித்தல் 86 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா 94 டிகிரி. அப்போ இதுக்கு 94 டிகிரி ஆன்சர். அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள், 159ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தரப்பட்ட கோணம் இஸ் ஈக்குவல் டு 159 டிகிரி. அப்போ தேர்ஃபோர் நேரிய கோண இணையின் மற்றொரு கோணம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கழித்தல் 159 டிகிரி. அப்போ கழிச்சிங்கன்னா 21 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை முயல்கள் இருந்தது 3 கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர்.